அட்சய திருதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மள்கிட்ட கேளுங்க. நகை கடையில் போய் வரிசையில் நின்று நகை வாங்கிறது அட்சய திருதியின் சிறப்பு அது அல்ல. உண்மையிலுமே நம்முடைய பண்டைய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் அட்சயம் அப்படின்னாலே குறைவற்ற, நிறைவான, வளர்ச்சி தரக்கூடிய, இப்படி பல பொருள் இருக்குது. அட்சயத்துக்கு சரியான இது குறைவற்று, குறையாதது அப்படின்னு. இந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்காரே, குசேலருடைய ஃப்ரெண்டு, எளிய நடையில் சொல்கிறேன். கிருஷ்ணனை பார்க்க குசேலர் போனபோது ஒரு மூட்டை அவள் எடுத்து போகிறார். முடிச்சவத்து கொடுத்த அவள்லேருந்து ஒரு பகுதியை கிருஷ்ணர் சாப்பிட குசேலருடைய இல்லத்தின் வறுமை நீங்கி இன்பம் செழித்து அரண்மனை போல வீடும் செல்வ செழிப்பும் கிடைத்த தினம் இந்த அட்சய திருதி நன்னாள். இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். பாரதத்தை எழுத்தண்ணி படித்தவங்களுக்கு தெரியும். வனவாசம் போன பாண்ட சகோதரர்களுக்கு, வனவாசம் போனாங்கள்ல பாண்டவ சகோதரர்கள், அவங்களுடைய பசியை போக்குவதற்கு, அதை போக்குவதற்கு பகவான் கிருஷ்ணன் அருள்பாலித்து அக்ஷய பாத்திரத்தை தந்த தினம் அக்ஷய திருதி.